காலந்தோறும் காலந்தோறும் கரிசல் மண்ணில் இலக்கிய இதயங்கள் பூத்துக்கொண்டே இருக்கிறது. அந்த வகையிலே முதுமையை பேச வந்த ஒரு இளமையாளர் எழுத்துலகத்திலே தன் அரங்கேற்றத்தை இப்பொழுதுதான் நிகழ்த்தி இருக்கின்றார். வடலூரில் வள்ளலார் ஏற்றி வைத்த அணையாத அடுப்பினை போல அணையாத அலைபேசி ஒருவரின் கரத்திலே இருக்கிறது என்று சொன்னால் இது இன்றைய விழாநாயகர் அவர்களினுடைய கைகளில் உள்ள அந்த அலைபேசி என்றுதான் சொல்ல வேண்டும். ஓலை குளத்திலே இவர் ஆன்மீகத்தினுடைய அரங்காவலர், பாலை மாநகரிலே செவிலியர்களின் அரங்காவலர், சங்க இலக்கிய பாடல்களிலே சந்தம் மாறாமல் சொல்லுவதில் இவர் ஒரு செம்மொழி காவலர், நகைச்சுவையோடும் நல்ல தமிழோடும் பேசுவதில் இவர் ஒரு பைந்தமிழ் நாவலர். இப்படி பல சிறப்புகளை உண்ட நமது விழாநாயகர் இப்பொழுது ஏற்புரை வழங்குவார். ஏற்புரையை தொடர்ந்து நன்றி உரையாற்றுவதற்கும் அவரது மகன் காத்திருக்கிறார். தொடர்ந்து விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை சிறப்பு அன்பர்களும் தயவு செய்து அமர்ந்து அவருடைய ஏற்புரையை கேட்டு பிறகு நன்றி உரையை கேட்டு நாம் உணவருந்த செல்லுவோம் என்று உங்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரே ஒரு நிமிஷம், அவ்வளோதான். அந்த ஏற்புரைக்கு அப்புறம் நன்றி உரை என் பையன் பேச போகிறான், அவ்வளோ அதோடு முடிஞ்சுது. உண்மையாலுமே எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. கிருஷி சார்வால் சொன்ன மாதிரி நூல் அறிமுக கூட்டம்னா பாதிட்டு சேர் காலியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு அரங்க நிறைஞ்சி இவ்வளோ உண்மையாலுமே நான் இந்த இதில் பார்க்குறது உண்மையாலுமே என் மேல் வைத்த உங்களோட அன்புக்கும் உங்களோட நட்புக்கும் உறவுகளுக்கும் எனக்கு முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நான் எத்தனையோ நூல் அறிமுக கூட்டத்துக்கு போயிருக்கேன், ஆனால் இந்தளவுக்கு ஒரு கூட்டத்தை நான் பார்த்ததில்லை. உண்மையாலுமே இந்த நூல் எழுதுனதுக்கு காரணம் கிளாடிஸ் மேடம் வந்திருக்காங்க. இந்த சிறுகுகள் அப்படிங்கிற இதழில் தொடராக எழுதிட்டே இருந்தேன். அவங்க தான் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாங்க, புத்துணர்ச்சி செல்லப்பையா நீ எழுது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அந்த கொடுத்தேன். நான் எழுதுகிற ஒவ்வொரு கட்டுரையும் பார்த்து ஸ்கேன் பண்ணி இந்த ஐஃபோனில் போட்டோன்னே காப்பி ஸ்கேனிங் மாதிரி நம்ம மேகலிங்க சார் தான் அதை ஸ்கேன் பண்ணி அப்ரூவல் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் தான் அது புஸ்தகமாக வெளியே வரும். மேடம் போனதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம கணேசமூர்த்தி செயலாளர் வந்திருக்காரு. அவர் உண்மையாலுமே அடுத்து இந்த தொடர் எடுத்து இப்போ அடுத்த புத்தகமும் ரெடி ஆயிடுச்சு. முதல் புத்தகம் முடிச்சுட்டு இருக்கும்போதே அடுத்த புத்தகமும் ரெடி ஆகிறதுக்கு வாய்ப்புகள். அது எங்கேயுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம அந்த ஸ்பேஸ் வேணும். ரெண்டாவது ஒரு கமிட்மெண்ட் வேணும். ஏன்னா ஏன் இந்த முதுமை ஒரு வரம்னு எடுத்தேன்னா கட்டுற முதுமையை பற்றி எழுதினேன். சரி இதையே தொடராக எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தொடராக எழுதினேன். உண்மையாலுமே எங்கள் அம்மா எங்கள் அப்பா, அதனால தான் என் அப்பாட்ட இருந்ததை விட நான் அம்மாட்ட கொஞ்சம் புரிதல்களும் பாசங்களும் அதிகம். ஏன்னா அப்பான்னா ஒரு கண்டிப்பு அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். இதில் கூட ஒரு எங்கள் சிவகுமார் காணன்னு நினைக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த விழாவுக்காக சென்னையிலிருந்து, தென்காசியிலிருந்து, கடையநல்லூர்லேருந்து எங்கள் மீனாட்சி மாமா வந்திருக்காரு, கடையநல்லூர்லேருந்து வந்திருக்காரு, சென்னையிலேருந்து எங்கள் தேன்மொழி மதினி வந்திருக்காங்க. உண்மையாலுமே நம்ம மேலே இருக்கிற ஒரு பாசத்துக்காக எங்கள் அண்ணன் திண்டுக்கல்லேருந்து எங்கள் அண்ணன் வந்திருக்காங்க, மணிகண்டன் அண்ணன் வந்திருக்காங்க. ஏன்னா நான் அந்த அண்ணங்கிட்ட தான் நான் இந்த ஃபினான்சியல்லாம் நான் கற்றுக்கிட்டது. அடுத்து தினமும் என்ன கூட நடைபயிற்சி வரக்கூடிய சாமி, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, அவர் பேச வைக்கணும்னு சொல்லியிருந்தேன், அவர் ஆளை காணோம். ஏன்னா அது நாங்கள் தினமும் பேசிட்டு போகும்போது வரக்கூடிய அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அதெல்லாம் எழுதும்போது உண்மையாலுமே அந்த அவங்க எங்களுக்கு ஒரு நிதி நிர்வாகம்னா என்ன ஏது, நான் 2001 வரைக்கும் எனக்கு எப்படி பண்ணணும் ஏது பண்ணணுன்னே தெரியாமல் இருந்தப்போ எங்கள் அண்ணன் தான் எனக்கு நிதி நிர்வாகத்தை சொல்லி கொடுத்தது. எஸ்ஐபின்னு ஒன்று இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் வந்திருக்காங்க, மணிகண்டன் அண்ணன் வந்திருக்காங்க. அது இந்த நிதி நிர்வாகத்தில் எப்படி பண்ணணும் எஸ்ஐபி நான் இப்போ கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அதில் ஒரு கட்டுரை எழுதியிருப்பேன். அந்த கட்டுரையில் ஒருத்தர் ஜிபிஎஃப் 31 வருஷம் ஜிபிஎஃப் எடுக்கவே இல்லை. எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். 6 மாதம் ஆன உடனே எப்போரா ஜிபிஎஃப் லோன் போடுவோன்னு இருக்கிற சமயத்தில் ஒரு ஆள் 31 வருஷமாக ஜிபிஎஃப் லோனே போடலை. லோனே போடாமல் அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது மொத்தமாக பணத்தை இன்ட்ரெஸ்ட்டோடு வாங்கினார். ரெண்டாவது இப்போ இருக்கிற சிபிஎஸ், இந்த சிபிஎஸ்சில் லோன் கிடையாது, இது பேர் என்ன, நம்ம பென்ஷன் கிடையாது. அப்போ நம்ம சிபிஎஸ்சில் பிடிக்கிற அமௌண்ட்டை எஸ்ஐபியாக போடுங்க அப்படின்னு நான் எல்லாருக்கும் அறிவுரை சொல்லுவேன். அதே மாதிரி எஸ்ஐபியாக போட்டு நாம் என்ன பண்ணுவோம்னா ஒரு 5 வருஷம் காசு தேவைன்னா உடனே அதை எடுத்துருவோம். ஆனால் அந்த எஸ்ஐபியை எடுக்காமல் 22 வருஷமாக வச்சு ஒருத்தர் இருக்கிறார். அப்போ இதில் எந்த நிதி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டு முடிச்சிருப்பேன். ஏன்னா இந்த ஜிபிஎஃப்பில் இருக்கிறவங்க லோன் போட்டிருக்கலாம், 10 வருஷம் கழிச்சு லோன் போட்டு இடம் வாங்கியிருந்தாங்கன்னா அது எங்கேயோ போயிருந்துருக்கும். பட் ஆனால் அவர் லோனே போடாமல் வச்சதில் அது அமௌண்ட் கம்மியாக வரும். ஆனால் அதே சமயத்தில் 22 வருஷமாக போட்டு
எஸ்ஐபியில் எடுக்காமையே இருந்துருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் தான் பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு யாரும் இல்லை, நம்ம டாக்டர் ராமானுஜன் சார் தான். அவர் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு அதை எடுக்காமல் அப்படியே வச்சுருக்காரு. நான் கூட எனக்கு ஆச்சரியமாக பார்ப்பேன், இந்த சிவதாஸ் சார் ஃபினான்ஸ் அட்வைசர் எனக்கு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இன்னும் அடுத்து வந்து புஸ்தகமாக போடணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நாருமுநாதன் தான் வந்து கரோனா சமயத்தில் வந்து என்னை எழுதுங்கன்னு சொன்னார். ஏன்னா நாங்கள் வந்து ஆஸ்பத்திரியில் வந்து நான் உண்மையிலுமே இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும், பேசணும், எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் தான் வந்தேன். ஆனால் நேரம் காலம் கருதி எல்லாமே என்ன தோணுதோ அதை நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ நாருமுநாதன் சார் தான் வந்து நீ எழுது கரோனா, நாங்கள் எங்களால் ஆஸ்பத்திரிக்குள்ளே போக முடியாது, நீ தான் ஆஸ்பத்திரியில் நடக்கிற நிகழ்வுலாம் எழுதணுன்னாரு. சேர்ந்து சொல்லிட்டு அதையும் எழுதினேன். ஒரு 1.5 வருஷம் எல்லாமே நிகழ்வு பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளோட திடுக்கிடக்கூடிய அழக்கூடிய ஒவ்வொரு உணர்வு, நம்ம எத்தனை உணர்வுகள் இருக்கோ அத்தனை உணர்வுகளையும் சொல்லக்கூடிய நிகழ்வுகள்லாம் வந்து அந்த கரோனா சமயத்தில் நடந்துச்சு. ஒரு அம்மாலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அவங்க வந்து மும்பையில் இருக்கிறாங்க. மும்பையில் இருக்கும்போது ஹஸ்பண்டு ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டார். இறந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு எப்படி என்ன பண்ணணுன்னே தெரியல. அந்த அம்மாவுக்கு பொண்ணுங்கள்லாம் அங்கே கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்காங்க. அதே சமயத்தில் கடைசியில் ஒரு வழியாக ஃபெமினேஷன் முடித்து அந்த அஸ்தியை கொண்டுகிட்டு வராங்க. அஸ்தியை எடுத்து அவரோட ஆசை என்னென்னா என்னோட அஸ்தி வந்து தாமிரபரணி ஆற்றுல தான் கரைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அந்த அஸ்தியை எடுத்துகிட்டு அவங்க வர்றாங்க. வர்றப்போ இந்த அம்மாவுக்கு கோவிட் பாசிட்டிவ் ஆகிடுச்சு. அப்போ இந்த அம்மாவை கூட்டிகிட்டு வந்து உள்ளே வச்சு நாங்கள் எங்கள் ஆஸ்பத்திரிக்குள்ளே வச்சுட்டோம். நான் அப்படியே உள்ளே ஆஸ்பத்திரிக்குள்ளே யாரும் போகும்போது ரவுண்ட்ஸ் போகும்போது பார்த்தா ஒரு கலையம் இருக்குது, அதில் அந்த அஸ்தி மூடி இருக்குது. என்னங்க அப்படின்னு கேட்டால் எங்கள் வீட்டுக்காரோட அஸ்தி, எனக்கு கோவிட் பாசிட்டிவ், நீங்கள் 21 நாளாக விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னாங்க. அப்போ இந்த இதெல்லாம் பார்க்கும்போது அதே சமயத்தில் அந்த சமயத்துலலாம் பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி எல்லாரோட நட்புகளும் உறவுகளும் நமக்கு வேணுங்கிறதுக்காக யாரையும் நம்ம எதிர்பார்த்து நம்ம உதவி செய்கிறதில்ல, ஆனால் எதுனாலும் உதவி செய்வோம். அந்த சமயத்தில் வந்து என்னோட நெருங்கிய நண்பர் ஒருத்தரோட டாக்டர் அவங்க ரிலேட்டிவ் இறந்துட்டாங்க. நான் அந்த சமயத்தில் என்னென்னா அந்த சிந்துபுந்திரிலையும் நம்ம விஎம் சத்திலையும் இந்த ஃபீமனைசன் இதில் வந்து இருக்கிறவங்க கார்த்தின்னு ஒரு பையன் இருக்கான், அவன் நம்பரை போய் பார்த்து பேசி வழங்கி வச்சுருந்தேன். எதுனாலும் சரி. அப்போ என்னென்னா நிறைய பிணங்களாக வரும், அவங்கள எரிக்கிறதுக்கு அவங்களுக்கு இடமே கிடைக்காது. அந்த சமயத்தில் அவர் நண்பர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிவிட்டு வேறு யாரும் இல்லை, நம்ம டாக்டர் ராமானுஜன் சார் தான், இந்த மாதிரி நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி அந்த கூட்டத்துலேயும் அவர் எல்லாம் முடிச்சிட்டார். அடுத்த நாள் காலையில் வந்துடும் டாக்டர் ராமானுஜன் சார் சொல்கிறார், எங்கள் சொந்தக்காரங்கிட்டலாம் நான் சொல்லிட்டேன்னாரு. என்ன சார் சொல்லிட்டீங்க அப்படின்னு. இன்னே மணிகண்ட ஊரில் இருக்கும்போது எல்லாம் சார் இறந்து போயிருங்க, மணிகண்ட ஊரில் இருக்கும்போது இறந்துப்பாங்க, அப்போ தான் எதுவுமே எரிக்கிறது கூட ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னாரு. அது மாதிரி ஒவ்வொருத்தரோட தூண்டுதல்களும் இதுதான் வந்து என்னோட ஒவ்வொரு கட்டுரைகளாகவும் இதுவாக முடிச்சு. எங்கள் அம்மாட்டெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் காலையில் 7 மணிக்கு டியூட்டினா ஒரு 6 மணிக்கு அவங்க கூட ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். எங்கள் அம்மா வந்து உண்மையிலுமே பார்த்திங்கன்னா சங்க இலக்கியங்கள்லேருந்து விவேக சிந்தாமணியிலேருந்து அத்தனையுமே எங்கள் அம்மா படிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க படித்தது 8ஆம் கிளாஸ் தான். அவங்களே சொல்லுவாங்க, ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும், முப்புலமுடு முகம் கடுத்து இடுவராயின் கப்பிய பசியோடு கடும் பசி ஆகும் தன்னேமா. அதாவது நீ வீட்டுக்கு வர்றவங்கள நீ சிரிச்சுக்கிட்டே நீ வந்து உப்பில்லாத கூழ் கொடுத்தா கூட அது அமிர்தமாக இருக்கும். அதே சமயத்தில் நல்லா முப்பழம் வச்சு நல்லா எல்லா வகை விருந்து வச்சுட்டு முகம் கடுத்து இந்தா சாப்பிடு அப்படின்னு சொன்னால் அது பசி கொஞ்சம் கூட தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த பாடலாம் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தாலாட்டு பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எம்ஏ தமிழில் எக்ஸாம் எழுத போனேன். தாலாட்டு பாடல்கள் பற்றி வந்தது. அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியல, எங்கள் அம்மா பாடினது தான் காமிச்சு. எல்லாரும் தாலாட்டு பாடும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆறாரோ ஆறீரோ யார் அடித்து நீ எழுகிற, அத்தை அடித்தாலோ அரளிப்பூ சண்டால, அப்பயும் பாருங்கள், அத்தை அடித்தாலோ அரளிப்பூ சண்டால, மாமா அடித்தாலும் மல்லிப்பூ சண்டால அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலாம் பாடும்போது எங்கள் அம்மா வித்தியாசமாக பாடுவாங்க. ஆறாரோ ஆறீரோ யார் அடித்து நீ அழுகிற, வம்புக்கு அழுகுதையோ வாயெல்லாம் தேனுற. பாருங்கள் அந்த எதுகை சந்தத்தை பாருங்கள். வம்புக்கு அழுகுதையோ வாயெல்லாம் தேனுற, கொம்பு கனியோ கோதுபடா மாங்கனியோ. அந்த எதுகை சந்தெல்லாம் அப்படியே வரும், தானாக வரும். கொம்பு கனியோ கோதுபடா மாங்கனியோன்னு சொல்லிட்டு இந்த பாடை பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் பாடாங்க. அப்போ எங்கள் அம்மாட்ட எங்கள் பையனுக்கு நான் தாலாட்டு போடும்போது நீ எழுதி கொடுமா அப்படின்னு எழுதி கேட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பாரி பாடலும் எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக அழகாக பாடுவாங்க. எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுத்தது எங்கள் தாய்மாமாவுக்கு. அவங்க 2 பேத்துக்கு இடையில சண்டை வந்துருச்சு. சண்டை வந்தோடனே எங்கள் தாத்தா இறந்துட்டார். தாத்தா இறந்தவுடனே எல்லோரும் போய் எங்கள் அம்மா வந்து அவங்க பெரிய தம்பி கூட கொஞ்சம் பாசமாக இருப்பாங்க சின்ன தம்பியோட. அப்போ பெரிய தம்பி கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எங்கள் ஆச்சி அழுகுது, நீ வாத்துக்கு நீ பொண்ணுகிட்ட கல்யாணம் பண்ணால் நம்ம நல்லா இருக்கலாமே, சந்தோஷமாக இருக்கலாம்னு சொன்னியே, என் பையன் கஷ்டப்படுறான், அது படுறான் இது படுறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கு. எங்கள் அம்மா உட்காந்து அம்மா அப்படியே தலைமுடியை விரிச்சு போட்டுச்சு. விரிச்சு போட்டு ராசா ஒரு நிமிஷம் இரு ராசா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்
பெத்தவக சொல் கேட்டு பலங்குறைஞ்சி நிற்கேனே. அங்கேயும் எதுகை சந்தத்தை பாருங்கள். பெத்தவக சொல் கேட்டு, அதாவது எப்பா நீ தானப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்க சொன்னேன், உன் பேச்சை கேட்டு நான் எவ்வளோ பலங்குறைஞ்சி நிற்கேனே. பெத்தவக சொல் கேட்டு பலங்குறைஞ்சி நிற்கேனே, வளர்த்தவக சொல் கேட்டு வலு குறைஞ்சி நிற்கேனே அப்படிங்கிற மாதிரி பாடி ஒரு 20 வரி தகடாடன்னு பாடினாங்க. அந்த மாதிரி நம்ம சங்க பழைய ஆட்டு மூத்தோர்கள் எல்லாமே வந்து ஏகப்பட்ட திறமைகள் வச்சுருந்தாங்க. உண்மையிலுமே இந்த புத்தகத்தை வந்து வெளியிடுறதுக்கு காரணம் அந்த போடலாமா அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அத்தா அங்கே இருக்காங்க, நம்ம முத்துலட்சுமி பிரஸ் மாப்பிள்ளை கொண்டாங்க, நம்ம போடுவோம், நம்ம புத்தகமே போடுவோம் அப்படின்னு சொல்லும்போது கல்கத்தாவில் வந்து இந்த ராஜ்மோகன் ராய் அந்த இதில் போய் ISB எனக்கு சவுந்தர மகாதேவன் சார் ஹெல்ப். அதாவது இந்த புத்தகம் வந்து சடனாக உருவாகலை, ஏகப்பட்டவரோட நண்பர்கள் உறவுகளோட ஒத்துழைப்புனால மட்டும்தான் இந்த புத்தகம் சாத்தியமாச்சு. முத்துலட்சுமி பிரஸ் அத்தா வந்து இந்த அடித்தாங்க. அங்கே குத்தாலிங்க அத்தா உட்காந்துருக்காங்க, அவங்க அப்படியே வரி விடாமல் ஒற்றுப்பிள்ளையெல்லாம் பார்க்குறாங்க. நமக்கு ஒற்றுப்பிள்ளையெல்லாம் எங்கே இருக்குது எது இருக்குன்னு தெரியாது. எல்லாத்தையும் ஒற்றுப்பிள்ளையை பார்த்து அப்புறமேட்டுக்கு எந்தெந்த இடத்துல அந்த வரிகள் வரணும் அப்படிங்கிறத பார்த்து, அதுபோக அந்த கனக சபாபதியாத்தனோட அக்கா அவங்க 2-3 தடவை படித்து இந்த புத்தகம் வர்றதுக்கு வந்து அனைவரோட உழைப்பு இருக்குது. அதனால தான் மொத்தமாக வந்து சேர்ந்து இங்கே வந்திருக்கு. உண்மையாலுமே வந்து இவ்வளோ நேரம் அதிகமாகிடுச்சு, 8 ஆகிடுச்சு. எனவே 8:50 ட்ரெயின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால் ஏற்புரை என்னை இதோடு முடிச்சுக்கிறேன். ஏதாச்சும் 1-2 பேர் நான் விட்டுருந்தா கூட மன்னிச்சுக்கோங்க. உண்மையாலுமே வந்து இந்த புத்தகம் என்னுடைய புத்தகம் அல்ல, இது உங்களது புத்தகம், முதியோருக்கு வேண்டிய புத்தகம். முதுமையை வந்து ஏன்னா வந்து நம்ம முதுமையை மதிக்கணும். அதாவது அவங்கள உணர்வுகளை மதித்தா போதும். இந்த கிளாடிஸ் மேடம் இருக்காங்க, கிளாடிஸ் மேடம் தான் முதல்ல என்னை எழுத சொன்னாங்களே, இந்த இதில் எழுதுங்க, சிலைகள் எழுதுங்கன்னு சொன்னது. அதாவது முதுமைகளோட உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதும். உண்மையாலுமே என் ஃப்ரெண்டு இளங்கோ அமெரிக்காவுக்கு அவர் சொல்கிறார், எல்லாத்தையுமே சம்பளத்திலே சேர்த்து எங்களுக்கு பிடிச்சிருவாங்க, எங்களுக்கு 65 வயசு ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் எல்லா காப்பீடும் அவனே பார்த்துக்கோ, அவனே ஆஸ்பத்திரி சேர்த்து எல்லாம் பார்த்துக்கோ. நம்மகிட்ட அது கிடையாது. நாங்கள் வந்தோடனே ஆஸ்பத்திரியில் பார்த்து வந்தோடனே என்னோட இன்சூரன்ஸ் கார்டு இருக்கான்னு கேட்போம். முதலமைச்சர் காப்பீடு நிறைய பேர் வாங்கியிருக்க மாட்டாங்க. அப்புறம் போய் கலெக்டர் ஆஃபீஸில் போய் வாங்கிட்டு வான்னு சொல்லுவோம். இல்லைனா நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் கார்டு வச்சுருக்க மாட்டோம். அதை தான் நான் ஒரு வார்த்தை எழுதியிருந்தேன், காருக்கு இன்சூரன்ஸ் போடுறோம், நம்ம உடம்புக்கு இன்சூரன்ஸ் போடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் எழுதியிருக்கு. இதனால் உங்களை அனைவரையும் இவ்வளோ நேரம் நன்றியை தெரிவித்துக்கொள்ளேன். நன்றி, வணக்கம். சந்தம் மாறாமல் சங்கத்தமிழ் பாடுவது எங்கிருந்து என்பது மிக அருமையாக விளங்கி இருக்கிறது. தன் தாயிடமிருந்தும் தந்தையிடமிருந்தும் வரமாக பெற்றிருக்கக்கூடிய ஒன்றுதான் முதுமை ஒரு வரமாக உங்கள் கைகளிலே தவழ்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. மிக அற்புதமாக அவர் கொரோனா காலத்தில் நான் கூட அவருக்கு 2-3 முறை வந்து தொலைபேசி வழியாக அழைப்பு விட்டு சில உதவிகளை தர வேண்டும் என்று சொல்லி, எனக்காக அல்ல என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு பாதுகாப்பிற்காக கேட்டேன். உடனடியாக செய்து கொடுத்த அந்த நன்றி, நன்றி மறவாத தன்மை எல்லோருக்கும் வேண்டும். அத்தகைய தன்மையினால் தான் இத்தகைய பேர் அரங்கத்தில் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறோம். உண்மையிலேயே அது மகிழ்ச்சியான ஒன்று. அதைவிட ராமானுஜம் ஐயா சொல்லுவார்கள், நூலினை 500 ரூபாய் 1000 ரூபாய்க்குலாம் எழுதிடாதீங்க, தயவு செஞ்சு ஒரு 100 ரூபாய்க்கு எழுதுங்க, அப்போ தான் வாங்குவாங்க, இல்லைன்னா வாங்க மாட்டாங்க அப்படின்னு. ஏன்னா அவர் நகைச்சுவையாக சொல்வதில்லை, ஆனால் எத்தனை விஷயங்களை கடந்து இந்த நூல் வந்திருக்கிறது என்பதை ஆறுமுகம் பிள்ளை அவர்களும் அதனுடைய வடிவமைப்பையும் மிக அருமையாக சொல்லி சென்றார். அந்த வடிவமைப்பதற்கும் அதனுடைய அந்த நூலினுடைய அட்டை படத்திற்கும் ஒவ்வொன்றிற்கும் அவர் வந்து அழகான ஒரு விளக்கம் சொன்னார். நேரம் கருதி தான் அவர் வேகமாக சென்று விட்டார். இருந்தாலும் கூட மிக அற்புதமான இந்த நூலினை வடிவமைக்க எவ்வளவு செலவாகி இருக்கும், எத்தனை காலமாகி இருக்கும் என்பதெல்லாம் அறிந்து வெறும் குறைந்த விலை மதிப்பிலே தான் வெளியிட்டு இருக்கிறார்கள். வந்திருப்பவர்கள் முதுமை ஒரு வரமாக வேண்டுமென்றால் அதை எதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நிகழ்வினுடைய நிறைவாக நன்றி உரையாற்றுவதற்காக தந்தை மகனுக்காற்றும் நன்றி என்ற வள்ளுவத்தினுடைய வரிகள் சொல்லும் வார்த்தைகளை புரிந்து வெளிநாடு சென்றாலும் கூட தமிழ் மண்ணினுடைய மனம் மாறாமல் தமிழர்தம் வழியில் இதோ பின்பற்றி இருக்கக்கூடிய நமது பொறியாளர் திரு அகிலேஷ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நன்றி உரை தருவதற்கு. இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நான் வந்து மணிகண்டனோட சகோதரி. சின்ன வயதிலிருந்து அவன் பேச்சு போட்டு எல்லாத்துலேயுமே நல்ல பரிசு வாங்குவான். இவனுக்கு இந்த குணம் வருவதற்கு காரணமே எங்கள் தாயும் தந்தையும் தான். ஏன்னா எங்கள் அப்பாவும் எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. அம்மா ஊரில் யாருக்குனாலும் டெலிவரினா முதல் ஆளாக போய் நிற்பாங்க, வீட்டை பற்றி கூட கவலைப்பட மாட்டாங்க. அந்த உதவி குணம் அந்த இதுதான் மணிகண்டனுக்கு வந்திருக்கு. உண்மையிலே அவன் இவ்வளோ தூரம் எழுத்தாளர் ஆகியிருக்கிறது எனக்கு மிக பெருமை அளிக்கிறது. நான் பார்த்து வளர்ந்த குழந்தை அவன். அதனால் மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது. இன்னும் மென்மேலும் வளர எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. புதுமை பித்தனினுடைய ரத்தம் இவர் கையிலே இருக்க வேண்டிய எழுதுகோள் தான் மணிகண்டன் ஐயா அவர்களினுடைய கைகளுக்கு மாறி இருக்கிறது. அந்த மகிழ்ச்சிக்கு காரணமானவர் நமது பரமேஸ்வரி மணிகண்டன் ஐயா சில வரிகளாவது நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அதனை தொடர்ந்து நன்றியுரை. என் கணவர் இவ்வளோ அழகாக ஒரு புத்தகம் வரைஞ்சதுக்கு நான் ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்தால் நல்லா இருக்காது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உலகத்தில் இந்த மாதிரி அம்மாவை பற்றி ஒரு புக் எழுதினவங்க யாருமே இருக்க முடியாது. இது உலகம் அவங்களுடைய அம்மாவை பற்றி எல்லாரும் அறிஞ்சிக்கிற மாதிரி இந்த புக் இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இந்த மேடையில் இவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா தான். ரொம்ப நன்றி. எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். இது முறையில்லாத விஷயந்தான். ஏற்புரையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுறதுங்கிறது இருந்தாலும் கூட உடன்பிறவா சகோதரன் எல்லோரும் அவரது நற்பண்புகளை பற்றி நிறைய கூறிட்டாங்க. இன்றைய சுயநலமான உலகில் தன் குடும்பம் தன் குழந்தைகள் என்று இல்லாமல் அத்தனை பேருக்கும் உதவும் எண்ணம் படைத்தவன். அவரவர் பொறுப்புகளையே இன்றைய காலத்தில் தட்டி கழிக்கும் காலத்தில் இந்த சமுதாயத்திற்கு இந்த உலகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். வாழ்வதற்கு பொருள் வேண்டும் தான், நாம் வாழ்கிறதுக்கு பொருள் வேண்டும் தான், பணம் வேண்டும் தான். ஆனால் நான் வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் வேண்டாமா, ஒரு பொருள் வேண்டாமா என்ற அடிப்படையிலே தன் வாழ்வில் தனது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமாக இந்த புத்தகத்தை அருளியிருக்கிறார் என்று நான் இந்த நேரத்தில் அதை எடுத்துக்கொள்கிறேன். ஒரு வேண்டுகோள், அடுத்த புத்தகம் ஒரு நேர மேலாண்மை சம்பந்தமாக தம்பியிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். ஏனென்று கேட்டால் அவர் வேலை பார்த்துக்கிட்டு குடும்பத்தை பார்த்துட்டு அதோடு சேர்ந்து சமுதாய பலன்கள், நண்பர்களோடு உறவு, இத்தனையும் எப்படி ஒரு மேம்படுத்துகிறாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் நேர மேலாண்மை என்ற அடிப்படையில் ஒரு புத்தகத்தை எதிர்பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். அப்படியா? நிறைய பேர் பேசிட்டாங்க, நான் ரொம்ப பேச விரும்பலை. பட் நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அதை மட்டும் நான் பேசிடுறேன். ஃபஸ்ட்டு என்னோடய ஆச்சி சுப்புலக்ஷ்மி, சாவித்ரி, எங்கள் தாத்தா பாலசுப்ரமணியம், இவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி. அதுக்கப்புறம் சொல்லணுன்னா, இங்கே எங்கள் அழைப்பை ஏற்று எங்கள் விழாவிற்கு வந்து சிறப்பித்த பெரியோர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா எப்படி சொல்கிறதுன்னு தெரில. என் தம்பி நல்லா பேசுவான், நான் இது வரைக்கும் ஸ்டேஜில் பேசினதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன். ஸோ முதல்ல எங்கள் அப்பாவை இந்த படைப்பாளர் சேரில் உட்கார வச்சு பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது இப்போ நிறைவேறுதுங்கிற போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இல்லை அதை நான் பேசும்போது நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். வீட்டிலேருந்து எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்தேன். இந்த உணர்வுபூர்வமாக பேசுனதெல்லாம் மறந்துடுச்சு. உண்மையாலுமே வந்து இந்த எல்லா புஸ்தகம்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருடத்துக்கு முன்னாடி என்னோடய பிறந்த நாளுக்கு பெல்ஜியத்திலேருந்து நம்ம அகிலேஷ் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருந்தான். என்ன கிஃப்ட் தெரியுமா? முத்தமிழ்னே இதை ஜூம் பண்ணிக்கோங்க.
அதாவது தமிழையும் வாழ்வையும் சொல்லிக் கொடுத்த என் அம்மாவிற்குன்னு சொல்லி சமர்ப்பணம் பண்ணியிருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா வந்து எங்கேயோ இருந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி என் மகன் வடிவில் வந்து நீ எழுது அப்படின்னு எங்கள் அம்மா சொன்ன மாதிரி தான் இதை நான் நினச்சிக்கிறேன். தேங்க்யூ. ஸோ அதனால் இந்த சேரில் எங்களை உட்கார வச்சு பெருமைப்படுத்தின எல்லாத்துக்குமே பெரிய நன்றி. அப்புறம் என்னோடய நன்றியுரை வந்து இந்த நூல் உயிர் பெற்றதற்கு காரணமாக இருந்த நெல்லை புறநகர் ரோட்டரி சங்கத்திற்கும் அப்பாவின் வழிகாட்டியாக இன்றும் நிகழும் எழுத்தாளர் நாருநாதன் சார் அவர்களின் வாழ்த்து இந்த அறைக்குள் இருக்கிறது என்பது உறுதி. தமிழுக்கு புகழாரம் சூட்டி கொண்டிருக்கும் சாகித்ய விருதாளர் வண்ணதாசன் ஐயா அவர்களுக்கும் தமிழும் எழுத்தும் இணைத்து வைத்த ராமானுஜம் சார் அப்பாவும் அவர் அறிவை பரிமாறிக்கொண்டிருக்கும் டாக்டர் ராமன் சார் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் போன்ற கூர்மையான கண்களை கொண்ட கிருஷி ஐயா அவர்களுக்கும், அவர் பார்த்தார்னா அந்த கண்ணை பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் சாரோட கண்ணு மாதிரியே இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல். அவர் ஒருத்தங்களை அப்சர்வ் பண்ணார்னா அவர் ஃபுல்லாக அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். கலை மூலம் என் ஆட்சியை மீண்டும் உயிர்ப்பித்த ஓவியர் பொன்வள்ளி நாயகத்திற்கும் வயது ஒரு நம்பர் என்பதற்கு ஏற்ப இன்றும் சற்றும் சோர்வில்லாமல் புத்தகத்தை வடிவமைத்த முருகன் காசி கணினி கலையத்திற்கும் மாமா கனகசபாபதிக்கும் மனமொப்பி நல்ல நட்பை ஊக்குவிக்கும் வகையாக வந்திருக்கும் தமிழ் தலைவர் முனைவர் சவுந்தர மகாதேவன் அவர்களுக்கும், நீ மதுரம் ஹோட்டல் ஹரி மாமாவிற்கும், தோழர் வண்ணமுத்து அவர்களுக்கும், டாக்டர் எஸ் பிரேமச்சந்திரன் சார் அவர்களுக்கும், மேகலிங்கம் சார் அவர்களுக்கும், அருணாச்சலம் சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். எழுத்துக்கு சாவே கிடையாது. அதே மாதிரி எங்கள் அப்பாவோட இந்த புக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், இது முடிவில்ல, காத்திருப்போம். நன்றி, வணக்கம். நன்றி அகிலேஷ், ரொம்ப அருமையாக வந்து நன்றி உரை வந்து கொடுத்துருக்கிற. நிகழ்வினுடைய நிறைவிற்கு வந்து விட்டோம். டால்ஸ்டாயினுடைய இறப்பின் பொழுது, அவர் மரணப்படுக்கையில் இருக்கின்ற பொழுது அவருடைய நண்பர் ஆண்டன் செகாவ் வந்து பார்த்தாராம். பார்த்த பொழுது சொன்னாராம், ஒன்றே ஒன்றுதான் சொன்னாராம், அவருக்கு பிடித்திருப்பது முதுமை என்னும் நோய் என்று, வேறொன்றுமே சொல்லவில்லை. எனவே முதுமையை நீங்கள் மனதில் கொள்ளாமல், முதுமையை நோயாக நீங்கள் வரவிடாமல் பார்த்து கொண்டால் நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி, நீங்கள் பணம் கொடுங்கள், உணவு கொடுங்கள், உடை கொடுங்கள், என்ன வேண்டுமானாலும் கொடுங்கள், ஆனால் உங்கள் பெற்றோரை முதியோர் இல்லத்திற்கு கொடுத்து விடாதீர்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இந்த அருமையானதொரு வாய்ப்பை நாரும்புநாதனுக்கு பிறகு எனக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய எனது மணிகண்டன் ஐயா அவர்களுக்கும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த விழாவை சிறப்பித்த இந்த விழாவினை மிக அழகாக நிகழ்ச்சி தொகுப்பு, அதாவது சுகா சொல்லுவார், நான் சென்னையில் எத்தனையோ மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கேன், இந்த லகர உச்சரிப்பு வந்து சரியாக உச்சரிக்கக்கூடிய ஒரே நிகழ்ச்சி தொகுப்பாளர் நம்ம பார்வதி முத்தமிழ் மேடம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் பேசும்போது அவரே சொன்னார், கோல்பட்டிக்காரங்களுக்கு நாமும் வராதையான்னார். இப்போ நான் பேசும்போது அப்படி தான் வரும். என்னோட மகேஷ்னு என் ஃப்ரெண்டு ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்கார், அவர் ரேடியோவில் பேசும்போதெல்லாம் சொல்லுவார், யோ கொஞ்சம் தெளிவாக பேசியா, லாக்கும் வித்தியாசம் நான் வச்சுக்கிட்டா வஞ்சம் பண்ணது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவோம். இந்த நிகழ்ச்சி தொகுப்பினை மிக அழகாக நிகழ்ச்சி தொகுத்த நம்ம பார்வதி முத்தமிழ் மேடத்தும் அவர்களுக்கும் ஒளிப்பதிவாக பண்ணிய நம்ம முத்தமிழ் அவர்களுக்கும் சிறப்பு செய்கிறோம். மற்றும் ஒரு நிகழ்விலே உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது
உங்கள் பாசத்திற்குரிய பார்வதி முத்தமிழ். முதல் நூலினை அறிமுகம் செய்கின்ற பொழுது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியே வேறு என்று சொல்வார்கள். அந்த வகையிலே அந்த குழந்தைகள் அருமையானது ஒரு கேக்கை வாங்கி வைத்து அதை வெட்டி கொண்டாட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். இதோ மேடையிலே அந்த கேக்கினை வெட்டி இங்கிருப்பவர்கள், அரங்கிற்குள் இருப்பவர்கள் அதை உண்டு மகிழ்ந்து அவரை உள்ளன்போடு வாழ்த்துவோம்.